ஒரு டவுட்டு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஒரு அப்ளை பண்ணுறோன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறோம், ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறோம், பேன் கார்டு அப்ளை பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறோம் தானே. இப்போ நம்ம மொபைல் நம்பர் வச்சு தான் நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம். நம்ம ஆதார் கார்டு ஆன்லைனில் எடுக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சர்ச் பண்ணி எடுப்போம். இப்போ எனக்கு ஒரு டவுட், இந்த ஷேர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நான் ஓட்டர் ஐடி வந்து என் ஃபோன் நம்பர் வச்சு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், கரெக்டாக? அப்போது அந்த ஷேர் ஃபார்ம் ஃபில் பண்ணாதப்போ கண்டதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் டிஎம்கேக்கு ஓட் போடுங்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கால் வருதுல்ல இந்த கவர்மெண்ட்டில். அப்போ அந்த ஃபார்ம் நான் ஃபில் பண்ணலன்னா பெர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு சொல்லி அந்த ஷேர் ஃபார்மில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த ஃபோன் நம்பர், அதையும் நான் என் ஃபோன் நம்பர் வச்சு தான் சர்ச் பண்ணி அந்த எபிக் நம்பர் போட்டு நான் எடுத்தேன். இந்த டீட்டெயிலையுமே நான் அப்படி தான் எடுத்தேன். ஸோ ஏன் நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி நாங்கள் எங்கே இருக்கோன்னு தேட மாட்டீங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க? ஏன்னா நாங்கள் ஷிஃப்ட் ஆகுறோம், நிறைய ஏரியாவில் ரொம்ப தூரமாக வரோம், நாங்கள் பிஸியாக ஒர்க் பண்ணுறோம், சார் ஃபார்ம் ஃபில் பண்ணல, அது தப்பு தான். பட் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்போது நிறைய விஷயத்துக்கு எங்களோட ஃபோன் நம்பரை வந்து யூஸ் பண்ணுறீங்க, எங்கள் டேட்டாவெல்லாம் வெளியில் கொடுக்குறீங்க இன்னும் சொல்லப்போனால். அப்போ அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடாதா, கால் பண்ணக்கூடாதா? அந்த பிஎல்ஓ கால் பண்ணலாம், ஏன் கால் சென்டர்லாம் கவர்மெண்ட்டில் தான் நிறைய இருக்குல்ல, கால் பண்ணி எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம்ல. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும், உங்கள் நேம் வந்து இந்த எபிக் நம்பருக்கு இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, உங்களோட நேம் வந்து ஷேர் ஃபார்மில் மிஸ் ஆகுது, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு எங்களுக்கு ஏங்க நீங்கள் கவர்மெண்ட் வசதி பண்ணி தரல? அப்போ 54 லட்சம் பேர், நான் இப்போ கணக்கு போட்டு சும்மா பார்த்தேன், லாஸ்ட்டு 2021 எலெக்ஷனில் 6,28 லட்சம் பேர்கிட்ட வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருந்திருக்காங்க. அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கவங்களே எத்தனை பேர்னு பார்த்தா 5,73 லட்சம். அப்போ பார்த்தா ஒரு 54 லட்சம் பேர்கிட்ட டிஃப்ரென்ஸ் ஆகுது. 5 வருஷத்தில் 54 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களா? என்னடா, அப்போ நாங்கள் 54 லட்சம் பேர் ஓட்டு போடலை, நீங்கள் அதுக்கான சான்ஸை எங்களுக்கு தரலை, அந்த அவேர்னஸ் கொண்டு வரல. நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வசதியாக எல்லாமே பண்ணியிருக்கீங்க. அப்போ எதுக்கு நாங்கள் இந்த கவர்மெண்ட்டில் வந்து நம்பணும்? எதுக்கு திருப்பி இந்த கவர்மெண்ட்டையே நாங்கள் கொண்டு வரணும்? இதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்போ மக்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா எல்லாமே வசதி, எங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதி பண்ணி தரணும்ல. நீங்கள் நிறைய வந்து இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, வீடு தேடி ரேஷன் வரும்னு சொல்கிறீங்க, வீடு தேடி இது கொண்டு வந்து தரோம் எல்லாமே சொல்கிறீங்க. இதை நீங்கள் வீடு தேடி பண்ணியிருக்கணும்ல. ஃபோன் ஈஸியாக நம்பர் இருக்கே உங்ககிட்ட, அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு கால் பண்ணி சொன்னால் போதுமே. ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே நாங்கள்லாம் வந்துருப்போமே. சரி, கால் வருது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போலனாவது நாங்கள் ஃபில் பண்ணியிருப்போம். இதாவது பரவாயில்ல, ஃபில் பண்ணாத கொடுமை. ஃபில் பண்ணியும் நிறைய பேரை வந்து நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஷேர் ஃபார்ம் ஃபில் பண்ணியும் அந்த டெலீட் பண்ண இன்ஃபர்மேஷனும் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு போகவே இல்லை. அவங்களுக்கு இன்றைக்கி ஓட் போட போகும்போது தான் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கீங்க, அது இல்லைன்றதே அவங்களுக்கே தெரிய வருது. இப்போ என்ன கவர்மெண்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணுமா இல்லை வேணாவா? இல்லை நாங்கள் போட மாட்டோம்னு நினச்சி நீங்களே எங்களை முடிச்சு விட்டீங்களா?